ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பென்ஷனர்களோட ஆயுள் சான்றிதழ் மற்றும் பழைய ஓய்வூதியம் குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் வெளியே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பழைய ஓய்வூதியத்தை மீண்டும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அரசு இப்போ வரைக்கும் பங்களிப்பு ஓய்வூதியத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் மாத இறுதிக்குள்ள இந்த பழைய ஓய்வூதியம் மீண்டும் தொடர்வது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சுகன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த குழு இந்த மாதம் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே தான் இந்த பழைய ஓய்வூதியமானது மீண்டும் கொண்டு வரப்படுமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். அதே போல் பென்ஷன் வாங்கினவங்க இந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உங்களோட வாழ்நாள் அல்லது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி பேங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வீட்டிலிருந்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா ஜீவன் பிரம்மன் ஆப் அல்லது ஜீவன் பிரம்மன் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி ப்ளஸ் உங்களோட பிறப்பு சான்றிதழ் அல்லது உங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் சான்றிதழ், அதோடு உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், பாஸ்புக் ஜெராக்ஸ் இதெல்லாமே வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதுல தாமதமாகலாம். அல்லது நீங்கள் அப்டேட் பண்ணாமையே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காமலேயே போகலாம். ஸோ இதனால் ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பித்தால் மட்டும்தான் உங்களுக்கு பென்ஷன் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.